வேலையை வேண்டாம், மண்ணு வேண்டாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை விட்டு விலகுங்கள். அதை பாதிக்கப்பட்ட நபரானாலும் சரி, அதை செய்து கொண்டிருக்கிறனாலும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிற அந்த விபச்சார ஆவியை, நேசித்த ஆவியை. சோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விலகி ஓடணும். அப்படிப்பட்ட வேலையெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தாம போனாரா? அன்னைக்கு ஒரு ஆசைக்கு இணங்கி அந்த போத்திபார் மனைவி இதுக்கு போயிருந்தான்னா, யோசேப்பு இந்த பைபிள்ல கிடையாதுங்க. நோ ஜோசப் நான் சொல்றேன். ஆனா அன்னைக்கு ஓடுனா பாருங்க, தெரியும் அவனுக்கு பெரிய இடத்துல இருக்கோம் நம்ம. ஓடுனா இந்த பொம்பளை நம்மளை விட மாட்டான். எசபேலின் ஆவி அவளுக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் பாருங்க, கிடைக்க போறது சிறைச்சாலை, அவன் அபாண்டமான பழி எல்லாம் முன்னக்கூட்டி தெரியும். ஆனா எல்லாத்தையும் சந்திக்க அவன் ஆயத்தமா இருந்தான். பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில ஜனத்துக்கு கட்டி காக்குறதுக்கு எதனால நம்ம இழக்க தயாரா இருக்கணும். ஆமே, அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய நமக்கு தேவ கிருபை அதுக்கு தரணும். யோசேப்புக்கு அந்த கிருபை இருந்துச்சு பாருங்க. இந்த கிருபை வந்து இந்த ஜனத்துக்கு தடுத்து நிறுத்தும். ஆமே. நீங்க ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. என்ன ரொம்ப டச் பண்ண ஒரு வசனம். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றுகிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள